வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தாங்க. இன்னைக்கு என்ன சண்டே ஈவினிங்கு. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது. வீட்டில் பேர்ட்ஸு கோழிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உடம்பே டயர்டாக இருந்தது. என்ன சமைக்க முடியாது. எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பாங்க. சரி வாங்கி தரேன்னு அப்படி தாங்க சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுல்ல, நானே செஞ்சிடறேன் அப்படின்னாரு. சரிப்பா செய்யணும். அப்புறம் பார்த்தா இது வெங்காயத்தெலாம் கட் பண்ணி கொடுத்துட்டு அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு டிவி பார்த்துனுங்கிறாரு. சரி என்ன பண்ணுறது, நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே ஆச்சு அப்படின்னோடனே செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. மணக்க பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இதுதான். என்னால் எடிட்டிங் பண்ண முடியல, அதனால் அப்படியே எடுக்கிறேன் பாருங்கள். நாட்டுக்கோழி தொக்கு, அதுக்கப்புறம் மணக்க தக்காளி ரசம், அதுக்கப்புறம் பாத்திரத்தையும் கழுவி எடுத்துட்டேங்க. கடையில் வாங்கினா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் ஆகும் இல்லையா. வீட்டில் செஞ்சால் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்கள்லாம் வந்து கொஞ்சம் செலவு கம்மி பண்ணலாம். அதுக்காக தான். என்ன சொல்கிறீங்க? என் ஹஸ்பண்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. இந்த பொண்ணுக்கிட்ட வந்து கோவப்பட்டெல்லாம் வேலை நடக்காது, அன்பாக சொன்னால் மட்டும்தான் வந்து நடக்கும் அப்படின்ட்டு. அன்பாக சொன்னால் நான் நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருவேங்க. எனக்கிட்ட கோவப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடும் கேவலமாக வரும். அது நிறைய வாட்டி அவருக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. இது பண்ணு அதை பண்ணுன்னு வரும். நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அவ்வளோ கோவமாக செய்கிறது அந்த சாப்பாட்டில் அப்படியே தெரியும். ஏதோ ஒரு தப்பு நடந்துடும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஜாலி மூடில் அப்படியே அந்த சமையல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த சமையலோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. சரிங்களா? அவங்க வீட்டில் என்ன சாப்பாடுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போ எடிட்டிங் இது எல்லாமே சரியானதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன யூடியூபர்ஸும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களால் நிறைய விஷயம் பண்ண முடியுங்க. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யுது. அதை எல்லாத்தையும் உழைச்செறிஞ்சு நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு பார்க்குறோம். ஸோ நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, உங்களோட அன்பு ஆதரவு எப்போவுமே எனக்கு வேணுங்க. பாய்.